என் தாரகை. இன்றைய வானிலை மாயாவிற்கு ஏதோ ஒரு புத்துணர்வை அளித்துக் கொண்டிருந்தது. அந்த அறையில் இருந்த பால்கனி வழியாக சூரியனின் ஒளிக்கதிர்கள் அறையினுள் வந்து கொண்டிருந்தது. மாயா எழுந்து தன்னை துரிதமாக சுத்தப்படுத்திக் கொண்டு தன்னுடைய மடிக்கணினியை எடுத்து தன்னுடைய வேலையை பார்க்க துவங்கியிருந்தார். மாயா யோசித்தது போலவே முன்பு நடந்திருந்த சம்பவத்திற்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சம்பவத்திற்கும் சில ஒற்றுமைகள் இருந்தது. இதை பார்த்த மாயாவின் கண்கள் திடீரென்று பளிச்சிட்டது. அவள் உடனே தன்னுடைய கைபேசியை எடுத்து தன்னுடைய தோழியான சாராவிற்கு அழைப்பு விடுத்தார். சாரா அழைப்பை ஏற்காததை பார்த்த மாயா உடனே அவளுக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பி வைத்தார். அவளை தன்னை இந்த முகவரியில் வந்து சந்திக்குமாறு கூறிய மாயாவிற்கு ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. ஆம், சாரா ஒரு பத்திரிகையாளர் என்பதால் அவளுக்கு தன்னை விட இந்த விஷயத்தில் அதிகமாக தெரிந்திருக்கலாம் என்று நம்பிய மாயா உடனே தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு சென்றாள். மாயா சாரா நிச்சயமாக அந்த செய்தியை பார்த்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். அவள் சிறிது நேரம் அங்கு காத்து கொண்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத வகையில் ஒரு நபர் அவளை மயூரா என்று தவறாக புரிந்து கொண்டு கூச்சலிட துவங்கியிருந்தார். ஹே ஹே, அங்க பாருங்க, அது அது மயூரா தானே? ஆமா, அது அவங்களேதான். மாயாவிற்கு இது புதிய விஷயம் இல்லைதான். இது போல் நிறைய நடந்திருக்கிறது. ஆனால் அவளுக்கு அது இப்பொழுது எரிச்சலாக இருந்தது. அவள் எழுந்து அந்த நபரை பார்த்து தான் மயூரா இல்லை என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவளால் நிச்சயம் அதை செய்ய முடியாது. அவள் சூழ்நிலை மிக மோசமாவதற்கு முன்பாக இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தாள். அவள் எழுந்திருக்கும் முன்பே மாயாவின் துரதிர்ஷ்டமோ என்னவோ அந்த நபர் கூறியதை அங்கிருந்த அனைவரும் கேட்டுவிட்டனர். அங்கிருந்த அனைவரும் திரும்பி மாயாவை ஏதோ பொருட்காட்சியில் இருக்கும் பொருள் போல பார்ப்பது அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. கண்களை மூடி திறக்கும் முன்பே அவளை ஒரு பெரிய கூட்டமே சூழ்ந்து கொண்டது. மாயாவால் சரியாக மூச்சு போட விட முடியவில்லை. அவள் அந்த கூட்டத்தில் மாட்டிக்கொண்டாள். இப்பொழுது என்ன செய்வது? அவளால் சரியாக நிற்க கூட முடியவில்லை. கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் அவளை தள்ளிவிட்டார். சரியான நேரத்தில் அந்த 2 கைகள் வந்து மாயாவின் இடையை சுற்றி வளைத்தது. அவள் பயத்தில் தன் 2 கண்களையும் இறுக மூடிக்கொண்டாள். அந்த நபர் கூட்டத்தை பார்த்து, முதல்ல எல்லாரும் தள்ளிப்போங்க என்று கர்ஜித்தார். மாயாவால் அந்த குரலை மட்டும் தான் கேட்க முடிந்தது. மாயா மனதிற்குள் அவனை தேவலோகத்தில் இருந்து வந்த தூதுவன் என்று நினைத்துக் கொண்டாள். இவர்களிடமிருந்து அவளை காப்பாற்ற வந்த அந்த நபர் யார் என்று பார்ப்பதற்குள் அவர் மாயாவை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு அங்கு இருந்த தன்னுடைய காவலாளிகளுக்கு கட்டளையிட்டார். முதல்ல இவங்களெல்லாம் எங்களை விட்டு தூரமா கொண்டு போ. அவனுடைய குரலில் இருந்த அந்த கம்பீரம் அங்கு இருந்த அனைவரையும் நடுநடுங்க செய்தது. அவன் பார்த்த நபர்கள் அனைவரும் அவன் யார் என்று கணிக்க முயன்று கொண்டு இருந்தனர். மாயா பொறுமையாக தன் கண்களை திறந்தாள். அந்த நபரின் உயரத்திற்கு அவள் தலை தூக்கித்தான் அவனை பார்க்க வேண்டும். தன் தலையை தூக்கிய மாயா அந்த நபரின் முகத்தை பார்த்த மறுகணம் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டாள். அவளால் தன் கண்கள் தனக்கு காட்டும் காட்சியை நம்ப முடியவில்லையே. இது அவனாக இருக்கக்கூடாது. அவள் தான் பார்க்கும் காட்சி உண்மைதானா என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள பொறுமையாக தன் கைகளை உயர்த்தி அவன் முகத்தை தொட்டு பார்த்தாள். அது மாயா நினைத்தது போல் பொய்யில்லை. அவள் கற்பனையும் செய்து கொள்ளவில்லை. அவள் உதடுகளிலிருந்து பொறுமையாக ஒரு பெயர் வெளிவந்தது. கவின், இது நீதானா? அவன் பொறுமையாக மாயாவை பார்த்து, ஆமா, இது நான் தான். ஏன், நான் ரொம்ப மாறி போயிட்டேனா என்ன? உன்னால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு?
மாயா உடனே அவனை விட்டு விலகி நின்ற முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் சரியாக நிற்கவே முடியவில்லை. அவள் மறுபடியும் காலிடறி கீழே விழப்போகும் பொழுது கவின் அவளை தாங்கி பிடித்து, கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறியா? என்ன? அவள் இங்கிருந்து பிரச்சனை செய்யாமல் போகலாம் என்று நினைத்தாள். ஆனால் இப்பொழுது இல்லை, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. அந்த கூட்டத்தில் இருந்த நபர் உடனே கத்த துவங்கி இருந்தார். ஹலோ, என்ன நீங்க நடிகனா? இப்படித்தான் சாதாரண மக்கள் கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துப்பீங்களா? என்ன? முதல் விஷயம், அவள் மயூராவே இல்லை. இரண்டாவது, அவள் யாரிடமும் மோசமாகவும் நடந்து கொள்ளவில்லை. அப்படி இருக்க இவரது குற்றச்சாட்டை அவள் எப்படி ஏற்பாள்? அவள் ஏதோ சொல்ல வாய் எடுக்கும் முன்பே அந்த நபர் கோபத்தில் மாயாவை நெருங்கிக் கொண்டிருந்தார். இதை பார்த்த கவின் தன் பின்னால் இருந்த காவலாளிக்கு கண்களால் செய்கை செய்த மறுகணம் அந்த காவலாளி அந்த நபர் மீது பாய்ந்து அவரை தரையில் தள்ளி அழுத்தி பிடித்து கொண்டார். அதை பார்த்து மாயா மட்டுமல்ல, அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரும் உறைந்து போனனர். மாயா திரும்பி கவினை பார்த்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனால் அவன் அதை காதலையே போட்டுக் கொள்ளவில்லை. கூட்டத்தில் இருந்த அனைவரும் தன்னுடைய கைபேசியை எடுத்து இவர்கள் இருவரையும் படம் பிடித்து கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் மாயா தான் இன்னும் அவனுடைய அணைப்பில் தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தாள். அவளுக்கு புரிந்துவிட்டது, நாளை ஊடகங்களுக்கு ஒரு மிகச் சிறந்த தலைப்பு செய்தி கிடைத்து விட்டது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவள் மயூராவே இல்லை. அவள் இந்த செய்தியை பார்த்த பின்பு என்ன நடக்கப் போகிறது? கவின் மாயாவை தூக்கி கொண்டு அந்த இடத்தில் இருந்து நகர்ந்தான். இதை பார்த்த மாயா அதிர்ச்சியில் அப்படியே இருந்தாள். அவள் தன்னுடைய சுயநினைவுக்கு வருவதற்கே சில காலம் பிடித்தது. அவள் கவினிடம், தயவு செஞ்சு என்னை கீழே இறக்கிவிடு. முடியாது. என்ன? கோபத்தில் மாயா அவன் தோள்களில் தொடர்ந்து அடிக்க துவங்கி இருந்தாள். ஆனால் அது எதுவுமே அவனுக்கு வலிக்கவில்லையா என்ன? கடைசியில் தோர்த்து போனதும் மாயாதான். அவள் அடிப்பதை நிறுத்தியே விட்டாள். அமைதியாக அவன் அவளை தூக்கி வந்து வெளியே இருந்த ஒரு மர பெஞ்சின் மீது அமர வைத்தான். அவள் கால்களில் மிகுந்த வலியை உணர்ந்து கொண்டிருந்தாள் மாயா. கவின் அமைதியாக தரையில் முட்டி போட்டு அவள் கால்களை சோதித்துக் கொண்டிருந்ததை பார்த்த கவினின் உதவியாளனும் சரி, அவனுடன் வந்திருந்த ஆட்களும் சரி, அப்படியே உறைந்து போய் நின்று விட்டனர். கவின் ஆளுமை நிறைந்த ஒரு மனிதன். கர்வம், ஆணவம் இது எல்லாம் நிறைந்த ஒருவனாகத்தான் அவர்கள் கவினை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்று ஒரு பெண்ணின் கால்களை பிடித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த கவின், இது யார்? அவர்கள் இப்படி விசித்திரமாக பார்ப்பது மாயாவிற்கு சற்று, அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லையே. அது அவளுக்கு வேடிக்கையாகத்தான் இருந்தது. அவள் காலணிகளை கழற்றி தூர எறிந்து விட்டு, இங்கே ஏதாவது வலிக்குதா என்று பொறுமையாக அவள் கால்களை சோதித்துக் கொண்டிருந்தான். அவள் அவனை ஏதோ பேய் பிசாசை பார்த்தது போல பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த கவின், நான் மனுஷன்தான், நீ என்ன இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. என்ன? அப்பொழுதுதான் தான் வாயை பிழிந்து கொண்டு அவனை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த மாயா சுய நினைவிற்கே வந்தாள். நீ நீ இங்க என்ன பண்ற? நான் இங்கதான் இருப்பேன்னு உனக்கு யார் சொன்னா? அடுக்கடுக்காக கேள்விகள் அடுக்கி கொண்டு போன மாயாவின் உதடுகளில் கை வைத்து, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? இவ்ளோ கேள்வி கேட்கிற நீ. என்ன? இது கனவாக இருக்க கூடாதா என்று அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் இது கனவு இல்லையே. மாயாவின் கால்களுக்கு மருந்து போட்டு கொண்டிருந்த கவின், உனக்கு எங்கேயும் வலிக்கலன்னு? இல்ல மிஸ்டர் கவின், உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்தலன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னே எனக்கு தெரியாது. என்ன நன்றியா? மாயா தன்னிடம் இப்படி ஒரு மூன்றாவது நபர் பேசுவது போல நடந்து கொள்வது கவினுக்கு மிகவுமே கஷ்டமாக இருந்தது. ஆனால் கடந்த காலத்தில் நடந்த சில மோசமான சம்பவத்தினால்தான்
அவள் தன்னிடம் இப்படி பேசுகிறாள் என்று அவன் புரிந்து கொண்டான். அவளின் கோபம் நியாயமானது. அது அவள் தன் மீது கொண்டிருந்த அளவில்லா காதலால் வந்த கோபம் என்பதால் அது கவினை ஒரு பக்கம் சந்தோஷம் கொள்ள செய்தது. அவன் தன் கோட் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்து காண்பித்தான். அதை பார்த்த மாயாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் இன்னுமே கவினை இங்கு பார்த்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவரவே இல்லையே. கவின் அதை திறந்து ஒரு ஜோடி அழகிய தங்க கொலுசை எடுத்து அவளுக்கு காண்பித்தான். அவ்வளவுதான். அவளது 2 கண்களும் வெளியே வந்துவிடும் அளவிற்கு பெரிதானது. அதை பார்த்து கவினுக்கு சிரிப்பாக இருந்தது. அவளை பார்த்து பிடிச்சிருக்கா? எதை கேட்கிறான்? முதலில் அவன் எதற்காக இதை தனக்காகத்தான் வாங்கி இருக்கிறானா? தனக்கா? புரியாமல் விழித்துக் கொண்டிருந்த மாயா, இது இது என்ன? நீங்க எதுக்கு இத காட்டி என்கிட்ட பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க? சிரித்து கொண்டே கவின் அதை பொறுமையாக அவள் கால்களில் அணிவித்தான். ஆச்சரியம்தான் மாயாவிற்கு. அது அவளுக்கு கச்சிதமாக பொருந்தி இருந்ததே. மாயா உணர்ச்சி என்று அப்படியே அமர்ந்து விட்டாள். அவள் கவினை பார்த்து, கவின், இது இது நான் என் வாழ்க்கையில அளவுக்கு அதிகமா காதலிச்ச பொண்ணுக்காக நான் கொடுக்கிற ஒரு சின்ன பரிசு. காதலித்த பெண்ணுக்கு பரிசா? இவன் என்ன பிதற்றிக் கொண்டிருக்கிறான்? இவன் எந்த காதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான்? முடிந்து போன விஷயங்களை திரும்ப ஆரம்பிப்பதில் மாயாவுக்கு இஷ்டமில்லை. அதை திரும்ப அவனிடமே கொடுத்து விடலாம் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்த பொழுதே அவள் என்ன அலைகளை படித்தது போல, மாயா, இது நான் உங்களுக்கு கொடுத்த பரிசு. கவினுக்கு எப்பொழுதும் கொடுத்த பொருட்களை திரும்பி வாங்கிக்கிற பழக்கம் கிடையாது. அவள் ஏதோ சொல்ல வாயெடுக்கும் முன்பே எழுந்து நின்ற கவின், போகலாமா? அவள் மறந்து போய்விட்டாள். இவன் கவின் வாசுதேவ். இவனிடம் நிச்சயமாக யாரும் பேசி வெல்ல முடியாது. அவனுக்கு என்ன தோன்றுகிறதோ அவன் எதிரில் இருக்கும் நபரும் அதைத்தான் செய்தாக வேண்டும். அவருக்கு அது பிடித்திருந்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி. அருண், மேடம், நம்ம இங்கிருந்து கிளம்பலாமா என்று கேட்டுவிட்டு கார் கதவை திறந்துட்டு காத்திருந்தான். மாயா எழுந்து நின்று, அதுக்கு அவசியம் கிடையாது, எனக்கு போக வழி தெரியும் என்று கூறிவிட்டு அவள் நடக்க துவங்கி இருந்தாள். ஒரு பெருமூச்சை எடுத்த கவின், இந்த கோபக்கார காதலியை எப்படிதான் சமாதானப்படுத்த போறேனோ என்று புலம்பிக் கொண்டே தன் ஆட்களிடம் சிறிது தூரத்தில் தன்னை பின்தொடருமாறு சைகை செய்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். இதில் பாவப்பட்ட ஜீவன் அருண் தான். அவன் இப்படிப்பட்ட கவினை வாழ்நாளில் பார்த்தே இல்லாதது போல் இருந்தது. அவர்கள் அவனை சிறிது தூரத்தில் பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர். மாயா காலில் அணிந்திருந்த கொலுசு சத்தம் செய்து கொண்டே இருந்தது. அது ஏனோ அவளுக்கு அதை கழற்றி தூக்கி எறிய மனம் வரவில்லை. அதை அப்படியே விட்டுவிட்டாள். மாயாவிற்கு யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற உணர்வு இருந்ததால் அவள் நின்று திரும்பி பார்த்த பொழுது சிறிது இடைவெளி விட்டு அவளை கவன்தான் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். அதை பார்த்த மாயா அங்கேயே நின்று அவனுக்காக காத்திருந்தாள். அவனை பார்த்து, நான் என்ன சின்ன குழந்தையா? இங்க எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவன்றதுக்காக நீ என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? சிரித்து விட்டு, சரிதான், நீ குழந்தை கிடையாதுதான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உன்னை தி சூப்பர் ஸ்டார் மயூரா நினைச்சுக்கிட்டாங்க. இப்போ திரும்ப யாராவது அப்படி நினைச்சுக்கிட்டா என்ன பண்ணுவ? என்ன? இல்லை, அவள் திரும்பவும் அப்படி ஒரு நிலையில் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அவள் இங்கு வேலை பார்க்கத்தான் வந்தாள், புதிதாக பிரச்சனையை உருவாக்கி கொள்ள அல்ல. இங்க பாரு மாயா, கொஞ்ச நேரம் உன் கோபத்தெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நீ எங்க சொல்றியோ நான் உன்னை அங்க கூட்டிகிட்டு போறேன். நீ என்ன ஒரு ஃப்ரெண்டாவோ காதலனாவோ கூட இல்ல, ஒரு டிரைவரா பார்க்கலாம்ல. மாயாவை
மாயாவிற்கு அது சரி என்று பட்டது. ஏனென்றால் இப்பொழுது அவள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் கூட அவளை காப்பாற்றும் வல்லமை கவினுக்கு இருக்கிறது. அவள் கவினை அர்த்தத்துடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சரி, ஆனா நீங்க சொன்ன மாதிரி நீங்க எனக்கு ஒரு டிரைவர் மட்டும்தான். அவனுக்கு சற்று சந்தோஷமாக இருந்தது. அவள் தன்னை எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும். ஆனால் இப்பொழுதைக்கு அவள் பாதுகாப்பு அவனுக்கு முக்கியம். அவன் தன் ஆட்களை காரை எடுத்துக்கொண்டு வருமாறு கூறிவிட்டு அந்த ஓட்டுநரை கீழே இறங்கச் சொன்னான். சிறிது நேரத்தில் கார் மாயா இருக்கும் ஹோட்டலை வந்து அடைந்தது. காரை விட்டு கீழே இறங்கிய மாயா, அவ்வளவுதானா? என்ன? அவள் எந்த அர்த்தத்தில் கேட்கிறாள்? புரியாமல் விழித்துக் கொண்டிருந்தான் கவின். புரியல. இல்ல, அவ்வளவுதானா? இல்ல உனக்கு என்கிட்ட வேற ஏதாவது பேசணுமா? அவன் இன்னும் அப்படியே முழித்துக் கொண்டிருப்பதை பார்த்து மாயாவிற்கு ஆத்திரமாக வந்தது. அவள், சரி, நான் கிளம்புறேன், பாய். சிறிது தூரம் கூட சென்று இருக்க மாட்டாள். அவளுடைய கைபேசி அலற துவங்கியது. அது தெரியாத ஒரு எண்ணிலிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்ற மாயா, ஹலோ, அவ்வளவுதானா? என்னன்னு முழுசா சொல்லிட்டு போ. திரும்பி பார்த்தாள். ஆம், அது கவின் தான். அவளுக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது சாரா அங்கு ஏன் வரவில்லை என்று. இது நிச்சயமாக அவளுடைய வேலைதான். ஒண்ணும் இல்ல, கால் டாக்ஸி டிரைவருக்கு நான் காசு கொடுத்துருக்கணும். ஆனா இவ்ளோ காஸ்ட்லியான கால் டாக்ஸிக்கு என்னால பணம் கொடுக்க முடியாது. அதான், அவ்வளவுதானான்னு கேட்டேன். என்ன? இந்த பெண் தன்னை என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள்? மாயாவிற்கு கவினை இப்படி பரிகாசிப்பது பிடித்திருந்ததால் அவள் அதை செய்து கொண்டிருந்தாள். சரி, ஓகே, அப்படின்னா என் கூட நைட் டின்னர் சாப்பிடுங்க. நான் உங்களை டிராப் பண்ணதுக்கு என்னோட நான் ஃபீஸா நினைச்சுக்கிறேன். சரி, ஓகே, பாய் என்று கூறிவிட்டு மாயா ஹோட்டலினுள் சென்றாள். கவினால் தன் காதுகளை நம்ப முடியவில்லையே. அவள் வருவதாக ஒற்றுக்கொண்டாளா? அவள் ஒத்துக்கொண்டாளா? அவன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை பூத்தது.